அனைவருக்கும் வணக்கம். கற்போம் வாருங்கள் சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு புறப்பொருள் வெண்பா மாலையில் 7வது படலமான தும்பை படலம் பற்றி பார்க்க போகிறோம். தும்பை படலம் அப்படிங்கிறது வெற்றியை குறிக்கோளாக வைத்து போர் செய்கிறது தான் தும்பை படலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பகையரசர் இருவர் ஓரிடத்தை போர்க்களமாக கொண்டு வெற்றியை குறிக்கோளாக வைத்து கடும் போர் செய்வர். வெற்றி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி 2 பேர் போர் செய்கிறாங்க. இப்போர் தத்தம் ஆற்றலை வெளிப்படுத்துவதாக அமையும். இவ்வொழுக்கத்தை மேற்கொள்வதற்காக தும்பை பூவினை சூடுவர். ஆகையால் இது தும்பை திணை ஆயிற்று. வெற்றியை மட்டும் குறிக்கோளாக வச்சு 2 பேர் போர் செய்கிறாங்க. அப்படி போருக்கு போகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தும்பை பூவை வச்சுட்டு போவாங்க. அதனால் இது தும்பை திணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வலிமையை வைத்து செய்யும் இப்போரில் வெற்றி பெற்றவர் வாகை பூவினை சூடுவர். வெற்றியை மட்டும் குறிக்கோளாக வைக்கிறவங்க தும்பை பூவை சூடிக்குவாங்க. அதுவே வலிமை நான் தான் பெரியவன் நீ தான் பெரியவன் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக போர் செஞ்சு வெற்றி பெறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாகைப்பூவை சூடுவாங்க. போர் செய்யும்போது தும்பைப்பூ, அதுவே வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா வாகைப்பூ. தும்பைப்பூனா எப்படி இருக்கும் அப்படின்னா இதனை நெய்தல் நிலத்திற்கு உரிய பூவென கூறுவர். தும்பைப்பூ அப்படிங்கிறது நெய்தல் நிலத்துக்கு உரியது. ஆயினும் இது இடவரையறையின்றி எல்லா இடங்களிலும் வளரும் தன்மை வாய்ந்தது. இதன் மலர் மிக சிறியது, வெண்மை நிறம் கொண்டது. இச்செடி மனம் கமலும் இயல்புடையது. பசுமை நிறத்துடன் கூடிய எண்ணற்ற புள்ளிவட்டம் பந்து போல உருண்டு காணப்படும். அதன் மீது வெண்மை இதழுடன் அள்ளிவட்டம் காணப்படுவதால் இது பசுந்தும்பை என குறிப்பிடப்பெறுகிறது. அது பச்சை கலர் இருக்கனால பசுந்தும்பை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தும்பைப்பூ அப்படிங்கிறது சிவபெருமானும் விநாயகரும் விரும்பி அணியும் பூவான். அதனால சிவபெருமானும் விநாயகரும் விரும்பி அணியும் பூக்களுள் ஒன்றாக குறிப்பிடப்படுவது எந்த பூ அப்படின்னு பார்த்தோன்னா தும்பைப்பூ. தும்பை திணை 24 பகுதிகளை உடையது. அவற்றுள் முதற் பகுதி திணையின் விளக்கமாகும். எஞ்சியவை துறைகளை விளக்கணவாகும். தும்பை திணை அப்படிங்கிறது மொத்தம் 23 துறைகள், ஒரு திணை விளக்கம், மொத்தம் 24 பகுதிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தும்பை திணையில் உள்ள கொழுக்களின் எண்ணிக்கை பார்த்தோன்னா 28. தும்பை திணையில் உள்ள கொழுக்களின் எண்ணிக்கை 28. ஃபஸ்ட்டு தும்பை திணையும் அதன் துறைகளும். தும்பை திணையும் அந்த துறைகளை பற்றியும் பார்க்கலாம். துன்னரும் கடும்போர் தும்பை அரவம் தன்னிகர் இல்லா தானை மரமே யானை மரத்தொடு குதிரை மரமே தார்நிலை தேர்மரம் பானது பாட்டே இருவரும் தபுநிலை எருமை மரமே ஏம எருமை நூலில் என்றா நூலில் ஆட்டே முன்தேர்குறவை பின்தேர்குறவை பேய்குறவையே களிச்சுட நிலையே ஒல்வாள் அமலை தானை நிலையே வெறுவரு நிலையே சிருங்கார நிலையே உவகை கல்லுழ்ச்சி தன்னை வேட்டல் தொகைநிலை உளப்பட நன்பொருள் தெரிந்தோர் 4 தும்பை வகை என மொழிப. மொத்தம் தும்பை திணை அதோட திரைகள் மொத்தம் சேர்த்து 24 பகுதிகள் இருக்குது. அதுதான் சொல்லியிருக்காங்க. துன்னரும் கடும்போர் தும்பை அரவம் தன்னிகர் இல்லா தானை மரமே யானை மரத்தொடு குதிரை மரமே தார்நிலை தேர்மரம் பானது பாட்டே இருவரும் தபுநிலை எருமை மரமே ஏம எருமை நூலில் என்றா நூலில் ஆட்டே முன்தேர்குறவை பின்தேர்குறவை பேய்குறவையே களிச்சுட நிலையே ஒல்வாள் அமலை தானை நிலையே வெறுவரு நிலையே சிருங்கார நிலையே உவகை கலுழ்ச்சி தன்னை வேட்டல் தொகைநிலை உளப்பட நன்பொருள் தெரிந்தோர் 4 மொழினா 4 2 8 8 3 24 மொத்தம் 24 பகுதிகள். வன்பூந்தும்பை வகை என மொழிப. ஃபஸ்ட்டு தும்பை திணைக்கான விளக்கம் என்னன்னு பார்க்கலாம். மாற்றாரோடு போர் செய்ய கருதிய அரசன் தும்பை பூவை சூடுதலே தும்பை என்னும் திணையாகும். தும்பை பூவை வச்சுட்டு போர் செய்ய போகிறது தும்பை திணை. அதற்கான கொழு பார்த்தோன்னா செங்கழுத்து மரம் கருதி பைந்தும்பை தலைமலைந்தன்று. செங்கழுத்து மரம் கருதி வீரம்தான் முக்கியம் அப்படி சொல்லி பைந்தும்பை தலைமலைந்தன்று. தும்பை பூவை பசுமையான தும்பை பூவை தலையில் வச்சுட்டு போகிறாங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க. செங்கழுத்து மரம் கருதி பைந்தும்பை தலைமலைந்தன்று. அதில் ஃபஸ்ட்டு துறை பார்த்தோன்னா தும்பை அரவம். முதல் துறை பார்த்தோன்னா தும்பை அரவம்.
அரசனிடமிருந்து பொருள் பெற்ற படைமறவர் மகிழ்ந்து ஆரவாரம் செய்வது தும்பை அரவம் எனும் துறையாகும். அரசனிடமிருந்து பொருள் பெற்ற படைமறவர் மகிழ்ந்து ஆரவாரம், அரவம்னா என்னென்னா ஆரவாரம், அதுதான் தும்பை அரவம் எனும் துறை. இதற்கான கொழு பொன் புனைந்த கழல் அடியோன் தன்புடையை தலையளித்தன்று. பொன் புனைந்த கழல் அடியோன் தன்படையை தலையளித்தன்று. இரண்டாவது துறை பார்த்தோன்னா தானை மரம். தானை மரத்தில் 3 கொழு இருக்குது. அதனால தான் மேலே மொத்தம் தும்பை கொழுக்களோட எண்ணிக்கை 28ன்னு பார்த்தோம். துறை பார்த்தோன்னா 23, அதோட திணை விளக்கம் 1 24, 4 எக்ஸ்ட்ரா கொழுக்கள் இருக்குது. தானை மரம் 2, இன்னும் 2 கொழுக்கள் எக்ஸ்ட்ரா இருக்கனால மொத்த கொழுக்களோட எண்ணிக்கை பார்த்தோன்னா 28ன்னு பார்த்துருக்கோம். அதில் தானை மரம் 1 பார்த்தோன்னா இரு திறத்து படைகளும் போர் செய்து அழியாமல் காத்தது தானை மரம் என்னும் துறையாகும். 2 படை போர் செய்கிறாங்க, அதில் யாரும் அழியாமல் பார்க்குறத தானை மரம் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான கொழு தாம் படை தலை கொள்ளாமை ஓம்படுத்த உயர்வு கூறின்று. ஓம்புனா பாதுகாக்கிறது. தாம்படை தலை கொள்ளாமை ஓம்படுத்த உயர்வு கூறின்று. ரெண்டாவது தானை மரம் 2க்கான கொழுக்கு விளக்கம் என்னன்னு பார்த்தோன்னா போரினை விரைந்து மேற்கொள்வதற்கு ஊக்கப்படுத்துவதும் இத்துறை ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா தன்னோட படை வீரர்களை பாதுகாக்கிறதுன்னு சொன்னாங்க. ரெண்டாவது போரை சீக்கிரமாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஊக்கப்படுத்துவாங்க இல்லையா, அதுதான் தானை மரம் 2வது கொள்ளுல சொல்லியிருக்காங்க. பூம்பொழில் புறம் காவலனை ஓம்படுத்தற்கும் உரித்து என மொழிப. பூம்பொழில் புறம் காவலனை ஓம்படுத்தற்கும் உரித்து என மொழிப. தானை மரம் 3ல் பார்த்தோன்னா வேற்படை மறவரின் சிறப்பினை எடுத்து கூறுவது இத்தானை மரம் ஆகும். வேற்படை மறவரின் சிறப்பினை எடுத்து கூறுவது தானை மரம். அதாவது வேல் வச்சு போர் செய்ய போகிற வீரர்களோட சிறப்பை சொல்கிறது. இதற்கான கொழு வேல்தானை மரம் கூறி மாற்றாரது அழியு இறங்கினும் ஆற்றின் உணரின் அத்துறையாகும். அவங்க வீரர்களை பெருமையாக சொல்லிட்டு மற்றவங்களோட அழிவுக்கு இறங்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறங்கல்னா வருத்தம் தெரிவிக்கிறது. 3வது துறை யானை மரம். 3வது துறை யானை மரம். தும்பை அரசனுடைய யானையின் தருகன்மையை கண்டோர் வியந்து போற்றியது யானை மரம் எனும் துறையாகும். தும்பை அரசனுடைய யானையின் தருகன்மையை கண்டோர் வியந்து போற்றியது யானை மரம். யானையோட பெருமையை சொல்கிறது. இதற்கான கொழு எழும் அரவ கடல் தானையான் மலக்களிற்றின் மரம் கிளந்தன்று. எழும் அரவ கடல் தானையான் மலக்களிற்றின் மரம் கிளந்தன்று. 4வது துறை குதிரை மரம். தும்பை அரசனுடைய குதிரைகளின் திறத்தை மிகுத்து சொல்வது குதிரை மரம் எனும் துறையாகும். தும்பை அரசனோட குதிரைகளோட வீரத்தை பற்றி சொல்கிறது குதிரை மரம். மதிலகத்து பாய்கின்ற குதிரையின் சிறப்பினை கூறும் நொச்சி திணையின் குதிரை மரம் 4. இப்போ நொச்சி திணையிலையும் ஒரு குதிரை மரம் இருக்கும். அது பார்த்தோன்னா 4வது துறையாக இருக்கும். அது என்னென்னா மதில் சுவர் இருக்கு இல்லையா, அதை பாதுகாத்து பாய்கின்ற குதிரையோட சிறப்பை சொல்கிறது நொச்சி திணையில். அதுவே இதில் தும்பை திணையில் பார்த்தோன்னா குதிரையோட பெருமையை சொல்கிறதா இருக்குது. நொச்சி திணையில் இருக்கிறது 4வது துறையாக இருக்குது. அது மதிலை பாதுகாக்கிறதுக்காக குதிரையோட பாய்ஞ்சு போகிறது இல்லையா, அந்த சிறப்பை சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. தும்பை திணையில் இருக்க குதிரை மரத்துக்கான கொழு என்னன்னு பார்த்தோன்னா எரிபடையான் இகல் அமருள் செறிபடைமான் திறம் கிளந்தன்று. எரிபடையான் இகல் அமருள் செறிபடைமான் திறம் கிளந்தன்று. 5வது துறை தார்நிலை. தார்நிலையிலையும் பார்த்தோன்னா 2 கொழுக்கள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கொழுக்கான விளக்கம் பகைவரின் தார்படையை தான் ஒருவனாக நின்று தடுப்பேன் என கூறுவது தார்நிலை எனும் துறை. பகைவரோட தார்படை இருக்கு இல்லையா, அதை தனி ஒருவனாக நின்று நான் தடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தார்நிலை 1. இதற்கான கொழு முன் எழுதரு படை தாங்குவன் என மன்னவர்க்கு மரம் கிளந்தன்று. முன் எழுதரு படை தாங்குவன் என மன்னவர்க்கு மரம் கிளந்தன்று. தார்நிலை 2வது கொழுக்கான விளக்கம் தம் அரசரை தனிமைப்படுத்தி பகைவர் சூழ்ந்து நின்று போர் செய்ய அவரை எதிர்த்து போர் புரிந்து காத்தலும் தார்நிலை. எதிரி படையோட தார்படையை தாக்கிறது 1. 2வது தன்னோட அரசனை சூழ்ந்து போர் செய்கிறவங்கள
அவங்கக்கிட்ட போய் போர் செய்கிறது என்னென்னா ரெண்டாவது தார்நிலை 2 தன்னோட அரசனை காப்பாற்றுறாங்க இல்லையா, அதனால் தார்நிலை 2ல் சொல்லியிருக்காங்க. தார்னா என்னென்னா கொடி. போர்க்களத்தில் அரசனுக்குரிய அடையாள கொடியை தாங்கி வர்றது என்னென்னா தார்படை. தார்படை அப்படின்னா ஃபஸ்ட்டு போர் புரிய போகும்போது அவங்க நாட்டு கொடியை எடுத்துகிட்டு வராங்க இல்லையா, அந்த படைக்கு பேர் தான் தார்படை. இதற்கான குழு ஒரு குடை மன்னனை பல குடை நெருங்க செருவிடை தமியன் தாங்கற்கும் முறித்தே. தன்னோட மன்னனை மற்ற அரசர்கள்லாம் நெருங்கி வரும்போது அவங்கள பாதுகாக்கிறது தான், அதாவது தன்னோட மன்னனை பாதுகாக்கிறது தார் மரம். 6வது துறை தேர்மரம். தும்பை அரசனின் தேர் வலிமையை கூறுவது தேர்மரம். தும்பை அரசனின் தேர் வலிமையை கூறுவது தேர்மரம். இதற்கான குழு முறி மலர்த்தார் வயவேந்தன் செரிமணி தேர் சிறப்பு உரைத்தன்று. முறி மலர்த்தார் வயவேந்தன் செரிமணி தேர் சிறப்பு உரைத்தன்று. 7வது துறை பாண்பாட்டு. 7வது துறை பாண்பாட்டு. போர்க்களத்தில் இறந்துபட்ட மறவர்களுக்குரிய இறுதி கடனை பாணர் செய்வது பாண்பாட்டு எனும் துறை. இப்போ போர் செய்கிறாங்க, அதில் நிறையா வீரர்கள் இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கான இறுதி கடன் செய்கிறாங்க இல்லையா, இறுதி கடமை செய்யும்போது பாணர்கள் தான் வந்து செய்வாங்க. அதை தான் பாண்பாட்டு எனும் துறைன்னு சொல்லியிருக்காங்க. மறவரின் உடலை எரித்தலை இறுதி கடன். இறுதி கடமை என்னென்னு போர் செஞ்சு இறந்த வீரர்களை எரிக்கிறது. அதை யார் செய்வாங்கன்னா பாணர்கள் செய்வாங்க. அதனால் இத்துறைக்கு பாண்பாட்டுன்னு பேர் வந்திருக்கு. பான் அப்படின்னா பன்னிசைத்து பாடும் மரபினர். பான்னா பன்னிசைத்து பாடும் மரபினர், பாணர்னு சொல்லுவாங்க அவங்கள. அது பாண்பாட்டுக்கான குழு வெண்கோட்ட களிறு எரிந்து செங்கலத்து வீழ்ந்தார்க்கு கைவல்யால் பாணர் கடன் இருத்தன்று. வெண்கோட்ட களிறு எரிந்து செங்கலத்து வீழ்ந்தார்க்கு கைவல்யால் பாணர் கடன் இருத்தன்று. 8வது துறை இருவரும் தபுநிலை. 8வது துறை இருவரும் தபுநிலை. போர்க்களத்தில் இருதிர படைகளோடு அரசரும் இறந்து படுதல் இருவரும் தபுநிலை எனும் துறையாகும். தன்னோட 2 படைகள் கூட அரசனும் சேர்ந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு இருவரும் தபுநிலை. தபுதல்னா என்னென்னா சாதல். தபுதல் அப்படின்னா சாதல், அழிதல். இதற்கான குழு பொறுப்படை களத்து அவிய இருவேந்தரும் இகழ் அவிந்தன்று. பொறுப்படை களத்து அவிய இருவேந்தரும் இகழ் அவிந்தன்று. 9வது துறை எருமை மரம். 9வது துறை எருமை மரம். புறமுதுகிட்டு ஓடும் தன் படை மீது சினந்து எதிர்த்து வரும் பகைவரை தடுத்து நிறுத்துவது எருமை மரம் எனும் துறையாகும். தன் கூட போர் புரிய வீரர்களே என்ன பண்ணுறாங்கன்னா பயந்துக்கிட்டு ஓடுறாங்க. எதிர்த்து வர பகைவர்களை பார்த்து பயந்துக்கிட்டு ஓடுறாங்க. அவங்க கூட சேர்ந்து ஓடாமல் தனி ஒருவனாக நின்று ஒருத்தவங்க போர் செய்கிறாங்க இல்லையா, அதுக்கு தான் பேர் எருமை மரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன்னை கொன்று தின்னவரும் வலிமையுடைய புலி சிங்கங்களை எதிர்த்து மூர்க்கத்தனமாக போர் செய்ய வல்லது எதுனா எருமை. அதே போல தான் தன்னோட வீரர்கள் எல்லாமே பகைவரை பார்த்து பயந்து ஓடும்போது தான் மட்டும் ஒருவனாக நின்று போர் செய்கிற ஆண்மையை கூறுவது தான் எருமை மரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான குழு பெயர் பொடிப்ப சினம் கடையி பெயர்படைக்கு பின் நின்றன்று. பெயர் பொடிப்ப சினம் கடையி பெயர்படைக்கு பின் நின்றன்று. 10வது துறை ஏம எருமை. தன் வேலினை யானை மீது எறிந்த மறவன் தன் தோல் வலிமையால் பகைவரை வெற்றி கண்டது ஏம எருமை எனும் துறையாகும். யானை மேலே தன்னோட வேலை எரிஞ்சிட்டாங்க. இப்போ அவங்கக்கிட்ட வேல் இல்லை, ஆனால் பகைவரை அவங்கக்கிட்ட இருந்த வேலை தான் யானை மேலே எரிஞ்சிட்டாங்க இல்லையா, அதுக்கப்புறம் பகைவர்கள் வராங்க, அவங்கள வெற்றி கொள்கிறாங்க. வேல் எதுவுமே இல்லாமல் தனியாக போர் செஞ்சு வெற்றி பெறது தான் ஏம எருமை எனும் துறை. தன் கொம்புகளை கொண்டு போரிடுவது எருமை. அதனை போல கருவி இழந்த மறவன் தன் தோள்களை கொண்டு பகைவருடன் போரிடுவது ஏம எருமையாகும். ஏமம் என்பது பல சொல் ஒரு பொருள். அது ஈண்டு செருக்கு எனும் பொருள் தருகிறது. அதாவது தன்கிட்ட இருந்த ஒரு வேலையும் யானை மேலே எரிஞ்சு இழந்துட்டாங்க, அவங்க கையில் ஒன்றுமே இல்லை. அப்படி இருந்தும் எதிர்த்து வர்றவங்கள ஒருத்தவங்களா நின்று போர் செய்கிறாங்க இல்லையா, அதுதான் ஏம எருமை. இதற்கான குழு குடை மயங்கிய வாள் அமருள் படை மயங்க பாலி கொண்டன்று. குடை மயங்கிய வாள் அமருள் படை மயங்க பாலி கொண்டன்று. 11வது துறை நூலில். 11வது துறை நூலில்.
பகைவரை அளித்த மறவன் மகிழ்ச்சியால் வேலை சுழற்றி போர்க்களத்தில் ஆடுவது நூலில் எனும் துறை. பாருங்க, பகைவர் வேலை வச்சுட்டு சுத்திட்டு ஆடுறதுக்கு பேரு நூலில் எனும் துறையாகும். நூலில் என்பதற்கு குவித்தல் என்பது பொருள். பகைவரை கொன்று குவித்த மகிழ்ச்சியினால் ஆடுதல் நூலில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான கொழு கழல்வேந்தர் படை விளங்கி அழல்வேல் திரித்து ஆட்டு அமர்நன்று. கழல்வேந்தர் படை விளங்கி அழல்வேல் திரித்து ஆட்டு அமர்நன்று. 12வது துறை நூலில் ஆட்டு. தன் உடலில் புகுந்த வேலை பறித்து பகைவர் ஓட எறிவது நூலில் ஆட்டு. நூலில்னா என்னன்னா, வெற்றியில வேலை வச்சுட்டு ஆடுறதுக்கு பேரு நூலில். நூலில் ஆட்டு அப்படின்னா பகைவர் மேல எறியறது. ரெண்டும் குழப்பிக்கும். ஆடுறனால நூலில் ஆட்டு நம்ம நினைச்சுக்குவோம், ஆனா அப்படி கிடையாது. வேலை வச்சுட்டு ஆடுறது வெறும் நூலில் மட்டும்தான். அந்த வேலை புடுங்கி தன்னோட உடம்புல இருக்க வேலை புடுங்கி எதிரி மேல எறியறது தான் நூலில் ஆட்டு. இதற்கான கொழு களம் கழுமிய படை இரிய உளம் கிழித்தவேல் பறித்து ஓச்சின்று. களம் கழுமிய படை இரிய உளம் கிழித்தவேல் பறித்து ஓச்சின்று. 13வது துறை முன்தேர்குரவை. 13வது துறை முன்தேர்குரவை. தும்பை மறவர் தம் அரசனின் தேருக்கு முன் நின்று குரவை கூத்தினை ஆடுவது முன்தேர்குரவை. தும்பை வீரர்கள்லாம் தன்னோட அரசனோட தேருக்கு முன்னாடி நின்று ஆடுறாங்க இல்லையா, அதுதான் முன்தேர்குரவை. குரவை கூத்து நம்மளுக்கு தெரியும். இது கூத்து வகையில் ஒன்று. 7வரோ 9மரோ கைகோத்து ஆடுற ஆடலுக்கு பேர் தான் குரவை கூத்து. தேர் முன்னாடி நின்று ஆடுனனால இதுக்கு முன்தேர்குரவை அப்படின்னு பேர் வந்துச்சு. அதாவது தேருக்கு முன் அப்படிங்கிறது இங்கே முன்தேராக மாறிடுச்சு. இதற்கான கொழு எழுவுரல் திணிதோல் வேந்தன் வெல்தேர் முழுவழி வயவர் முன் ஆடின்று. எழுவுரல் திணிதோல் வேந்தன் வெல்தேர் முழுவழி வயவர் முன் ஆடின்று. 14வது துறை பின்தேர்குரவை. 14வது துறை பின்தேர்குரவை. அரசனின் தேருக்கு பின் மறவரும் விரலியரும் ஆடுவது பின்தேர்குரவை எனும் துறையாகும். அரசனின் தேருக்கு பின் மறவரும் முன்தேர்குரவைனா தேருக்கு முன்னாடி ஆடுறது, பின்தேர்குரவைனா தேருக்கு பின்னாடி ஆடுறது. இதில் பார்த்தோன்னா முன்தேர்குரவையில் மறவர்கள் மட்டும் ஆடுவாங்க, பின்தேர்குரவையில் விரலியரும் சேர்ந்து ஆடுவாங்க. முன்தேர்குரவையில் மறவர் மட்டும் ஆடுவாங்க, பின்தேர்குரவையில் மறவரும் விரலியரும் சேர்ந்து ஆடுவாங்க. அதுதான் பின்தேர்குரவை. தேருக்கு பின் அப்படிங்கிறது தான் பின்தேர்குரவையாக மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இதற்கான குழு கருங்கழல் மறவரோடு வெல்வளை விரலியர் பெருந்தகை தேரின் பின்னாடின்று. கருங்கழல் மறவரோடு வெல்வளை விரலியர் பார்த்தீங்க, அதில் மறவர் கூட விரலியரும் ஆடுவாங்க பின்தேர்குரவையில். முன்தேர்குரவையில் மறவர் மட்டும்தான் ஆடுவாங்க. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 15வது துறை பேய்குரவை. பேய்குரவை அப்படின்னா தும்பை அரசனின் தேரின் முன்னும் பின்னும் பேய்கள் நின்று ஆடுவது பேய்குரவை. தும்பை அரசனோட தேருக்கு முன்னாடி பின்னாடி ரெண்டுமே பேய் நின்று ஆடுச்சுன்னா அது பேய்குரவை. இதற்கான கொழு மன்னன் ஊரும் மரமிகும் மணித்தேர் பின்னும் முன்னும் பேய் ஆடின்று. மன்னன் ஊரும் மரமிகு மணித்தேர் பின்னும் முன்னும் பேய் ஆடின்று. 16வது துறை களிற்றுடனிலை. 16வது துறை களிற்றுடனிலை. தன்னால் வீழ்த்தப்பட்ட யானையின் கீழ் வீழ்ந்து மறவன் ஒருவன் அதனுடனே ஒருங்கே இறப்பது களிற்றுடனிலை. யானை கூடையே ஒரு மறவனும் வீழ்ந்து இருக்கிறான் அப்படின்னா அதுக்கு பேர் தான் களிற்று உடனிலை. இதை களிறு கூட்டல் உடன் கூட்டல் நிலை களிற்றுடனிலை அப்படின்னு பிரிக்கலாம். இதற்கான கொழு ஒளிற்று எக்கம் படம் வீழ்ந்த களிற்றின் கீழ் கண்படுத்தன்று. ஒளிற்று எக்கம் படம் வீழ்ந்த களிற்றின் கீழ் கண்படுத்தன்று. 14வது துறை ஒல்வாள் அமலை. 17வது துறை 17வது துறை ஒல்வாள் அமலை. போரில் இறந்த பகை அரசனை சூழ்ந்து நின்று தும்பை மறவர் தம் வாளினை வீசி ஆடுவது ஒல்வாள் அமலை. பகையரசன் போர்ல இறந்து போயிட்டான் அப்படிங்கிறப்ப வெற்றி கொன்ற வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே அந்த இறந்த அரசனை சுற்றி வாளை வீசி ஆடுறது தான் ஒல்வாள் அமலை. ஒல்னா ஒளி, அமலைனா கூத்து. இதற்கான குழு வழி கெழுதோல் வாள் வயவர் ஒளிகழலான் உடன் ஆடின்று. வழி கெழுதோல் வாள் வயவர் ஒளிகழலான் உடன் ஆடின்று.
18வது துறை தானை நிலை. 18வது துறை தானை நிலை. இரு பக்கத்து மறவர்களும் தன் புகழை பேசும்படி மறவன் ஒருவன் மேம்பட்டு நிற்றலை சிறப்பித்து கூறுவது தானை நிலை எனும் துறையாகும். இரு பக்கத்து மறவர்களும் தன்னோட புகழை பேசுகிற மாதிரி ஒரு வீரன் ஒருவன் இருக்கான் அப்படின்னா அவனை பற்றி பேசுகிறது தான் தானை நிலை. எதிரி மறவர்களும் பேசுகிறாங்க, தன்னோட மறவர்களும் பேசுகிறாங்க அவன் ஒருத்தனோட புகழை பற்றி. அதான் தானை நிலை எனும் துறை. தானைனா படை, இங்கே படை மறவரை குறிச்சிருக்கு. இதற்கான குழு இருபடையும் மரம் பளிச்ச பொறுகளத்து பொலிவு எய்தின்று. இருபடையும் மரம் பளிச்ச பொறுகளத்து பொலிவு எய்தின்று. 19வது துறை வெறுவரு நிலை. 19வது துறை வெறுவரு நிலை. ஒருவனுடைய உடலை துளைத்த அம்புகள் அவனை நிலத்தில் விழாதபடி தடுத்து நிற்பது. ஒருத்தவங்க உடம்புல அம்பு போயிருச்சு, அந்த அம்பு என்ன பண்ணுதுன்னா அந்த வீரன் கீழே விழாத மாதிரி அவனை தடுத்து பிடிச்சிட்ருக்கு. அதான் வெறுவரு நிலை. வெறுவு அருமை கூட்டல் நிலை, இப்படிதான் பிரிக்கணும். வெறுவு கூட்டல் அருமை கூட்டல் நிலை வெறுவரு நிலை. அஞ்சத்தக்க அருமைப்பாடு வாய்ந்த நிலை என்பது இதன் பொருளாகும். இதற்கான குழு விலங்கு அமருள் வியல் அகலம் வில் உதைத்த கனை கிழிப்ப நிலம் தீண்டா வகை பொழிந்த நெடுந்தகை நிலை உரைத்தன்று. விலங்கு அமருள் வியல் அகலம் வில் உதைத்த கனை கிழிப்ப நிலம் தீண்ட வகை பொழிந்த நெடுந்தகை நிலை உரைத்தன்று. 20வது துறை சிருங்கார நிலை. 20வது துறை சிருங்கார நிலை. போர்க்களத்தில் இறந்து கிடக்கும் அரவனது உடலை அவள் மனைவி தழுவி நிற்பது சிருங்கார நிலை. ஒரு வீரன் போர்க்களத்தில் இறந்து கிடக்கிறான், அதை பார்த்துட்டு அவனோட மனைவி அவனை தழுவி நிற்கிறது தான் சிருங்கார நிலை. சிருங்காரம் அப்படின்னா அன்பு. இதற்கான குழு பகைப்புகழ கிடந்தானை முகைமுறுவலார் முயக்கு அமர்ந்தன்று. பகைப்புகழ கிடந்தானை முகைமுறுவலார் முயக்க அமர்ந்தன்று. 21வது துறை உவகை கலுழ்ச்சி. 21வது துறை உவகை கலுழ்ச்சி. விழுப்புண் பட்டிருந்த கணவனை கண்டு அவன் மனைவி மகிழ்ந்து கண்ணீர் சிந்துவது உவகை கலுழ்ச்சி எனும் துறை. முன்னாடி தழுவி நிற்கிறது பார்த்தோம். தழுவி நிற்கிறது சிருங்கார நிலை. அவங்கள பார்த்து இறந்த வீரனை பார்த்து சந்தோஷப்படுறது உவகை கலுழ்ச்சி. அதுவும் சாதாரணமாக இல்லை, விழுப்புண் பட்டு இருந்த கணவனை பார்த்து ஒரு மனைவி சந்தோஷப்படுறது தான் உவகை கலுழ்ச்சி என்னும் துறை. இதற்கான குழு வாழ்வாய்த்த வடு ஆள் யாழ்கை கேள்கண்டு கலுழ்ந்து உவந்தன்று. வாழ்வாய்த்த வடு ஆள் யாக்கை கேள்கண்டு கலுழ்ந்து உவந்தன்று. 22வது துறை தன்னை வேட்டல். 22வது துறை தன்னை வேட்டல். இதில் 2 கொழு இருக்கு. முதல் கொழுக்கான விளக்கம்: தன் அரசன் போர்க்களத்தில் இறந்ததை கேட்ட மறவன் அக்களத்தில் தன் உயிரை விடுதல். தன்னோட அரசன் இறந்துட்டாங்கிற செய்தியை கேட்ட உடனே அந்த வீரனும் என்ன பண்ணுறாங்கன்னா இறந்து போயிடுறாங்க. இதற்கான குழு தம் இறைவன் விசும்பு அடைந்து என வெம்முரனான் உயிர் வேட்டன்று. தம் இறைவன் விசும்பு அடைந்து என வெம்முரனான் உயிர் வேட்டன்று. தன்னை வேட்டல 2வது கொழுக்கான விளக்கம்: களத்தில் இறந்த கணவனை காண மனைவி வருதல் தன்னை வேட்டல் எனும் துறையாகும். களத்தில் இறந்த கணவனை காண மனைவி வரது அப்படிங்கிறது தன்னை வேட்டல். 2வது கொழுக்கான விளக்கம்: இதற்குழு காய்கதிர் நெடுவேல் கணவனை காணிய ஆயிலை சேரலும் அத்துறையாகும். காய்கதிர் நெடுவேல் கணவனை காண ஆயிலை சேரலும் அத்துறையாகும். 23வது துறை தொகைநிலை. 23வது துறை தொகைநிலை. இரு நாட்டு அரசர்களும் இறந்துபட அவர்தம் போர் மறவர் தொடர்ந்து போர் செய்து இறப்பது தொகைநிலை. 2 நாட்டு அரசர்களும் இறந்துட்டாங்க, அப்போனா போர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு விடாமல் 2 வீரர்களும் திருப்பியும் போர் செஞ்சு இறக்கிறது தான் தொகைநிலை. எல்லாரும் ஒட்டுக்கா நிறையா பேர், அரசர்கள் மட்டும் இல்லாமல் எல்லாருமே போர் செஞ்சு இறக்குறாங்க இல்லையா, அதனால இது தொகுதியாக இறந்தனால இதுக்கு தொகைநிலை என பேர் வந்துச்சு. நேற்று வீடியோவில் உளினை திணையிலையும் ஒரு தொகைநிலை பார்த்தோம். அதுக்கான விளக்கம் என்னென்னா, உளினை அரசனுடன் போரிட இயலாமல் நொச்சிவேந்தர் பலரும் அடிப்பணிவது தான் உளினை திணையின் தொகைநிலை. நொச்சிவேந்தர்கள் எல்லாமே அடிப்பணிகிறது.
ஒருத்தவங்க வந்து தோற்று போயிட்டாங்க அப்படின்னா அதை பார்த்து மற்ற அரசர்கள்லாம் பயந்துக்கிட்டு உளினை அரசன்கிட்ட வந்து சரணடைவாங்க அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அந்த தொகைநிலை. இது வந்து 28வது துறையாக இருக்குது. அதுவே இங்கே தும்பை துணையில் இருக்க தொகைநிலை அப்படிங்கிறது 2 நாட்டு அரசர்கள் இறந்த உடனே போரை கைவிடாமல் 2 வீரர்களும் போரிட்டு அதில் நிறையா பேர் இருக்கிறது தான் தும்பை திணையோட கொழுநிலை. இதற்கான கொழு அழிவின்றி புகழ்நெறியி ஒளிவின்றி களத்து ஓவழிந்தன்று. அழிவின்றி புகழ்நெறியி ஒளிவின்றி களத்து ஓவழிந்தன்று. இன்றைக்கி தும்பை திணைக்கான துறைகளும் விளக்கமும் பார்த்தோம். நாளைக்கு வீடியோவில் வாகை திணைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.